நடிகர் தனுஷ் மகன் காரணம் தனுஷ் செய்த அந்த மோசமான செயல்தான். தனுஷ் மகன் ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியலன்னு சொல்லி இப்போ வீட்டிலேயே தற்கொலை முயற்சி எடுத்திருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்ன? நடிகர் தனுஷ் ரஜினிகாந்துடைய மகளான ஐஸ்வர்யாவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க 2 பேர் திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. யாத்ரா, லிங்கா. ஆனா இப்படி நல்லா போயிருந்த லைஃப்ல திடீர்னு 2 பேருமே ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயத்த வெளியிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, நாங்க இருவரும் எங்களுடைய திருமண வாழ்க்கைய ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம். இதுக்கு மேல நாங்க சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல. நாங்க டிவோர்ஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்னு விவாகரத்து அறிவிச்சதும் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இது சும்மா சொல்றாங்க. ரஜினிகாந்த் அப்பெல்லாம் விட்டுற மாட்டாரு. அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா கடைசியில் தனுஷ் அவர்கள் ஐஸ்வர்யா விட்டு பிரிஞ்சுட்டாரு. ஐஸ்வர்யாவும் தனுஷ் விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இப்போ 2 பேருமே ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. அதாவது ஏதாவது அர்ஜென்ட்டா கால் பண்ணி பேசுறது, போறது, வர்றது அவ்வளவுதான். தனுஷும் அதே மாரி பசங்கள பார்க்கறதுக்கு அப்பப்போ அவங்க வீட்டுக்கு போகாம அதே ஏரியாவுல இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு கால் பண்ணி வர சொல்லி பார்த்துட்டு வர்றது, போறதுன்னு இப்படியே தனுஷும் இருக்காரு. அத தொடர்ந்து தனுஷ் இப்போ அடுத்தடுத்து அவருடைய படங்கள்ல பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. ஐஸ்வர்யாவும் நான் படம் இயக்க போறேன், நான் போய் டைரக்டர் அப்படின்னு லால் சலாம் படத்தை இயக்குனாங்க. ஆனா அந்த படம் சரியா அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கல. அதனால ஐஸ்வர்யா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு மன உளைச்சல்ல தனுஷ் விட்டு பிரிஞ்சுட்டோம் இல்லையா? அத கொஞ்சம் ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போறது, எக்சர்சைஸ் பண்றது, நெறைய புக் படிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய மனநிலைமைய சரி பண்றதுக்கான வழிய தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுக்கிடையில தனுஷ் குடும்பத்தினர்கள் சும்மா இல்லாம, "தனுஷ்க்கு இன்னும் வயசு ஆகலப்பா உனக்கு. இந்த சின்ன வயசுல நீ இப்படி மனைவிய விட்டு பிரிஞ்சுட்ட அப்படின்னா, காலப்போக்குல அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உன் அண்ணனும் அப்படிதான் இருந்தான். ஆனா அவன் இப்போ திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கான்ல. அதே மாரி நீயும் 2வது மேரேஜ் பண்ணிக்கோ" அப்படின்னு தனுஷ வற்புறுத்தியிருக்காங்க. ஒரு லெவலுக்கு மேல தனுஷும் சரி, ஓகே, அம்மா அப்பாவுடைய ஆசைக்காக பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாராம். அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா நடித்த ஒரு படத்துல நடித்த ஒரு ஹீரோயினுக்கும் தனுஷ்க்கும் நல்ல ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த நடிகை கூட வெளியில போறது, வர்றது, மீட்டிங் போறது, சில ஃபங்க்ஷனுக்கு போறதுன்னு தனுஷ் இப்போ அந்த நடிகை கூட தான் பல இடங்களுக்கு போயிட்டு இருக்காராம். இந்த விஷயம் எப்படியும் நம்ம ரஜினிகாந்த் காதுக்கு வர, ரஜினிகாந்த் ஐஸ்வர்யாட்ட சொல்லியிருக்காரு. ஐஸ்வர்யாவை பொறுத்த வரைக்கும் அவரு என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். நமக்கு எதுக்குப்பா இனிமே? அவர் தான் நிவாகரத்து பண்ணிட்டார்ல. என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு தானே போனாரு. அப்படி இருக்கும்போது எனக்கு அத பத்தி யோசிக்கலாம் விருப்பம் இல்லப்பா. விட்டுருங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ரஜினிகாந்தால ஏத்துக்க முடியல. அத பத்தி பேசிட்டு இருந்தத தனுஷ் மகனும் காதுல வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரும் சோசியல் மீடியால தனுஷுடைய இந்த விஷயத்த பத்தி கேள்விப்பட்டிருக்காரு. அது தனுஷ் மகனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அம்மா இருக்கும்போது அப்பா எதுக்காக விவாகரத்து வாங்கினாரு? எப்ப கேட்டாலும் எல்லாம் சரியாயிடும், கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ வேறொரு பொண்ணு கூட அவரு அஃபைர்ல இருக்காருன்னா, இது சரியில்லையே அப்படின்னு தனுஷுடைய மகன் தனுஷ்க்கு கால் பண்ணி, "அப்பா நீங்க பண்ணது சரியில்ல. உங்கள பத்தி சில விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப தப்பா இருக்கு. நீங்க எப்ப திரும்ப அம்மா கூட சேருவீங்க?" அப்படின்னு கேட்க போக, தனுஷ் ஒரு லெவலுக்கு மேல பேச முடியாம கடுப்பாகி டென்ஷன் ஆகி அவர் பையன் திட்டிட்டு போன் வச்சுட்டாராம். அந்த மன உளைச்சல்ல தன் அப்பா எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இதுக்கு மேல நாம எதுக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு விரக்தியில தனுஷ் மகன் திடீர்னு தற்கொலை முயற்சி எடுத்திருக்காரு. இந்த சம்பவம் அவன் குடும்பத்தினர் அனைவருமே அதிர்ச்சி வச்சிருக்கு. சொல்லப்போனா ரஜினிகாந்த் இப்போ உச்சக்கட்ட கோபத்துல இருக்காராம் தனுஷ் மேல.